ஒரு நாளைக்கு 2 படம் சில பேர் நடிச்சிருக்காங்க. காலையில் ஒரு படம் நடிப்பாங்க 2 மணி வரைக்கும், 2 மணிலேருந்து நைட்டு வரைக்கும் இன்னொரு படம் நடிப்பாங்க. அது மாதிரி இயக்குனர்கள் வந்து ஒரே நேரத்தில் 2 படம் இயக்குனாங்கன்னா தெரியல. ஆனால் நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. ஆனால் இவர் முதல் முறையாக நான் கேள்விப்பட்டது, சிவாஜி சாரை வச்சு காலையில் இயக்குவார், மத்தியானம் வந்து எம்ஜிஆர் சாரை வச்சு இயக்குவார். இப்படி பிஸியான ஒரு இயக்குனராக இருந்தார். ஜான் வாங்க இல்ல சார், வாங்க சார், நீங்க போடுங்க. அப்படியே ஊத்துற ஜான் வாங்க சார், வாங்க. சத்யானா ஆர்வனா மகாலட்சுமி சார், நீங்க கொடுங்க சார், அப்படியே கொடுங்க சார். தம்பி எல்லாருக்கும் வணக்கம். ஒரு லெஜெண்டுங்கிறது கே. சங்கர்னா அது மிகையாகாது. எம்ஜிஆர் நடித்த குடியிருந்த கோயில், கலங்கரை விளக்கம், பணத்தோட்டம், அடிமை பெண், அப்புறம் சிவாஜி நடித்த ஆலயமணி, ஆண்டவன் கட்டளை, அப்புறம் வந்து மிருதங்க சக்கரவர்த்தி, சிவகுமார் நடித்த வருவான் வடிவேலன், இது மாதிரி நிறைய படங்கள், பிரபு நடித்த படம், பார்த்திங்கன்னா விஜயகாந்த் படம், சத்யராஜ் நடித்த படம் சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 100 படங்களுக்கு மேலே டைரக்ட் பண்ணவர் தான் கே. சங்கர். அவர் வாழ்கிற காலத்தில் வந்து அப்போல்லாம் இந்த மாதிரி மீடியாக்களோ யூடியூப்களோ இல்லை. அதனால் அவரை சரியாக யாருமே புரிஞ்சுக்கல. ஆனால் அவரோட படைப்புகள் வந்து இன்றைக்கும் காலத்தால் அழியாத காவியங்களாக தான் இருக்குது. ஸோ அந்த லெஜெண்ட் படம் வந்து நானே ஒரு படம் பிஆர்ஓ பண்ண வேண்டியது. அப்போ 78, 79 ஒரு படம் இளையராஜா வந்த நேரம் அது. அந்த படத்துக்கு பேர் உன்னை விட மாட்டேன் டைட்டிலு. அதுக்கு இளையராஜா மியூசிக்கு. அந்த படத்தோட கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள் வந்து கவிஞர் வாலி எழுதுறதா இருந்தது. மாருதிராவ் வந்து கேமரா, டைரக்ஷன் வந்து கே. சங்கர். அந்த படத்தில் எம்ஜிஆர் வந்து கிரிக்கெட் பிளேயராக நடிக்கிறதா இருந்தது. அதுக்கப்புறம் அவர் சிஎம் ஆனதுனால அந்த படம் நடிக்கலை. ஆனால் அந்த படத்துக்கான ரெக்கார்ட் பண்ண பாட்டெல்லாம் இளையராஜா சூப்பராக பண்ணியிருந்தார் எம்ஜிஆருக்காக வேண்டி.
படிக்கிறேன் என்னும் படிக்கிறேன், உலகம் என்னும் பள்ளியிலே உண்மை என்னும் கல்வியினை ஓய்வில்லாமல் படிக்கிறேன், ஒவ்வொரு நாளும் படிக்கிறேன் ஒரு பாட்டு எழுதியிருந்தார். ஸோ அந்த பாட்டு ரெக்கார்ட் ஆகி ரொம்ப நாளாக இருக்குது. அந்த படத்தை தயாரிக்குன்னு நினச்சவர் ஜி.கே. தர்மராஜன் ஒருத்தர், நம்ம பிஆர்ஓ விபி மணியோட அக்கா வீட்டுக்காரவர். ஸோ இது மாதிரி ஒரு ஒரு பிணைப்பு நம்ம யூனியனில் இருந்துகிட்டே இருந்தது. இன்றைக்கி டைமண்ட் பாபு சார் வந்து காலையில் என்னையும் ஜானியும் யுவராஜையும் கூப்பிட்டு சொன்னார், இது மாதிரி பிஆர்ஓ யூனியனில் வந்து அந்த லெஜெண்டுக்கு ஒரு மரியாதை செய்யணும்னு சொன்னார். ஸோ அதனால் இண்டஸ்ட்ரியில் எங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த டைமண்ட் பாபுக்கு அவரோட மகனுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த மாதிரி கே சங்கர் மாதிரி டைரக்டருங்க இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க வாழ்ந்த பிறகு அவங்கள நம்ம சொல்கிறோம்னா அது அவங்களோட படைப்புகள் தான். அந்த காலத்தால் அழியாத படைப்புகளை கொடுத்த கே சங்கருக்கு இன்றைக்கி பிறந்த நாள். அவரை வாழ்த்துறோம், பாராட்டுறோம் அப்படின்னு சொல்கிற இடத்துல நாங்கள் இல்லை, அவரை வந்து வணங்குகிறோம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இயக்குனர் கே சங்கர் அவர்களுடைய பிறந்தநாள் என்று, அதாவது சாதாரண பிறந்தநாள் இல்லை, 100வது பிறந்தநாள், நூற்றாண்டினுடைய தொடக்க நாள். இந்த நாளில் மக்கள் தொடர்பாளர் யூனியன் வந்து அவருடைய புகைப்படத்தை தெரிஞ்சு வச்சு நினைவஞ்சலி செலுத்தியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நானும் இதில் பங்கு பெற்றதில் ரொம்ப சந்தோஷம். என்னுடைய குருநாதர் ஒரு டைமண்ட் பாபு அவர்கள் ஒரு வாரமே சொல்லிட்டு இருப்பாங்க, நம்ம இந்த விழாவை கொண்டாடணும், சிறப்பாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உண்மையிலேயே கடும் உழைப்பாளி கே சங்கர், அதாவது ஒரு படத்தொகுப்பாளராக இருந்து, இயக்குனராக இருந்து, அதாவது முன்னணி நடிகர்களெல்லாம் வச்சு நிறைய படங்கள் இயக்கியிருக்கிறாரு. குறிப்பாக எம்ஜிஆர், சிவாஜி, அதாவது முன்னாள் உள்ள கதாநாயகர்கள்லாம் ஒரு நாளைக்கு 2 படம் சில பேர் நடிச்சிருக்கிறாங்க. காலையில் ஒரு படம் நடிப்பாங்க 2 மணி வரைக்கும், 2 மணிலேருந்து நைட்டு வரைக்கும் 100 படம் நடிப்பாங்க. அது மாதிரி இயக்குனர்கள் வந்து ஒரே நேரத்தில் 2 படம் இயக்குனாங்கன்னா தெரியல, ஆனால் நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. ஆனால் இவர் முதல் முறையாக நான் கேள்விப்பட்டது, சிவாஜி சாரை வச்சு காலையில் இயக்குவார், மத்தியானம் வந்து எம்ஜிஆர் சாரை வச்சு இயக்குவார். இப்படி பிஸியான ஒரு இயக்குனராக இருந்தார். பல வெற்றி படங்கள். பாரதிதாசனுடைய பாடலுக்கு ரொம்ப ரசிகர் அவர். அதனாலே என்னவோ பாரதிதாசனுடைய பல பாடல்களை வந்து தன்னுடைய படங்களில் பயன்படுத்தியிருக்கிறாரு. அதாவது இசை பிரியர். அதனால் நிறைய பாடல்கள், இவருடைய படங்களில் நிறைய பாடல்கள் பெரும் புகழ் பெற்றவை, காலத்தால் அழிக்க முடியாத பாடல்கள். அந்த பாடல்கள்லாம் இவருடைய இயக்கத்தில் தான் கிடச்சிது. அதே மாதிரி வந்து பக்தி படங்கள், சிறந்த பக்திமானாக இருந்தார், பக்தி படங்களை இயக்குனார். அதாவது ஒரு கட்டத்தில் வருவானுடைய வேலன் படம் ரிலீஸ் ஆச்சு. அதாவது ஒவ்வொரு தேட்டர்லையும் பெண்கள் கூட்டம் கூட்டமாக கூடி திரையரங்கவே ஒரு கோயில் திருவிழாவாக மாற்றினாங்க. அந்த அளவுக்கு அவருடைய பட மேக்கிங்கும் அதனுடைய பாடல்களும் இருந்துச்சு. அதனாலேயே அவர் வந்து இறையொரு செல்வர் அப்படின்னு கூட பட்டம் பெற்றார் மக்கள்கிட்ட. அந்த அளவுக்கு பெரும் புகழ் கொண்டவர். அவருடைய நூற்றாண்டு விழாவை தொடர்ந்து எல்லா அமைப்புகளும் எடுத்து கொண்டாடணும், அதை நான் விரும்புகிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் விக்னேஷ், இயக்குனர் கே சங்கரோட கிராண்ட்சன். நான் வந்து இப்போது ஒரு லாஸ்ட் வீக் வந்துட்டு டைமண்ட் பாபு சாரை கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி தாத்தாவோட சென்டனரி பர்த்டே வருது, ஸோ ஏதாவது ஒன்று பண்ணலாமா, இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்துட்டு அவரோட அச்சீவ்மெண்ட்ஸை வந்துட்டு கொஞ்சம் சொல்கிற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணலாமான்னு டிஸ்கஸ் பண்ண உடனே அவர் வந்து ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக அவரோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணார். அண்ட் இன்றைக்கி வந்துட்டு மார்ச் 17 அவரோட 100th பர்த்டே. ஸோ இன்றைக்கி வந்து பிஆர்ஓ யூனியனில், தமிழ் பிஆர்ஓ யூனியனில் வந்துட்டு இது கிராண்டாக வந்துட்டு அவரோட ஃபோட்டோவுக்கு வந்து அஞ்சலி செலுத்தி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் டு தமிழ் திரைப்பட பிஆர்ஓ யூனியன் அண்ட் எவ்ரிபடி, எல்லாருமே இங்கே வந்து சிறப்பித்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வந்து 100 படத்துக்கு மேலே டைரக்ட் பண்ணாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஒரு ப்ரொடியூசராகவும் இருந்தவர் அவர். அதே மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ராமநாராயணனும் கே சங்கர் வந்து 100 படங்களை தாண்டி டைரக்ட் பண்ணவங்க. கே பாலச்சந்தர் பண்ணியிருக்காரு, மலையாளத்தை ஐவி சசி பண்ணியிருக்கிறாரு. அப்படி எடுத்தோம் நிறைய பேர் வரும் இண்டஸ்ட்ரியில். ஆனால் இந்த அடுத்து இப்போ வந்து எலெக்ஷன் டைமாக இருக்கிறதுனால அடுத்து எந்த கவர்மெண்ட் வந்தாலும் இந்த பாலச்சந்தர் பேர்லேயும் கே சங்கர் பேர்லேயும் ராமநாராயணன் பேர்லேயும் திரை உலகத்துக்கு விருதுகள் வழங்கி சிறப்பிக்கணும்னு பிஆர் யூனியன் சார்பில் கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம். ஒருத்தர் மறைஞ்சிட்டாங்கன்னா அவங்கள மறந்துறது தான் இந்த சினிமா உலகத்தில் நிறைய நடந்துகிட்ருக்கு. அவங்கள நினைவு கூர்ற வகையில் எதுவுமே இங்கே நடைபெறுவதில்லை. எனக்கு தெரிஞ்சு பாலச்சந்தர் சார் அவங்கள மட்டும் அவங்க ரசிகர்கள் கொண்டாடுறாங்க. பாலு மகேந்திரா சார், மகேந்திரன் சார், இந்த மாதிரி நம்ம லெஜெண்டு கே சங்கர் சார், இந்த மாதிரி முக்கியமான சிலரையாவது நம்ம அவங்களோட பிறந்த நாள்லேயோ இல்லை நினைவு நாள்லேயோ எப்படியாவது நினைவு கூறணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு தாழ்மையான வேண்டுகோள். திரையுலகம் வந்து எதை நோக்கி ஓடுதுன்னா, ஒரு ஓடுற குதிரையை நம்பி ஓடுது, அதே சமயம் பணத்தை நோக்கி ஓடுது, புகழ் பெற்றவர்களை நோக்கி ஓடுது. ஆனால் நமக்கு புகழ் சேர்த்த பல கலைஞர்களை நம்ம மறந்துடுறோம்.
அது மறக்கக்கூடாது. ஏன்னா அவங்க தான் இந்த இண்டஸ்ட்ரியை உருவாக்கி வச்சுட்டு போயிருக்காங்க. நம்ம அதில் பயணப்படுறோம். அப்படி இருக்கும்போது இன்று 100வது பிறந்த நாளுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் 100 படங்களுக்கு மேலே இயக்கியவர். இவரோட படங்கள்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் கேள்விப்படுறோம். கே. சங்கர் சார் அப்படிங்கிறத இப்போ தான் கேள்விப்படுறோம். ஏன் இப்படி அது கேள்விப்படுற அந்த நிலைமைக்கு போச்சு அப்படின்னா, நம்ம மறந்துடுறதுனால. இன்றைக்கி நினைவு கூர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக அவரோட பேரன் விக்னேஷ் சார் ஏற்படுத்தி கொடுத்ததுனால, டைமண்ட் பாபு சார் ஏற்படுத்தி கொடுத்ததுனால, தென்னிந்திய திரைப்பட பத்திரிகை தொடர்பாளர் யூனியன் இன்றைக்கி ஒரு மலரஞ்சலியை செலுத்த முடிஞ்சிருக்கு. எங்களுக்கு தெரிய வந்திருக்கு இப்படி ஒரு சாதனையாளர் வாழ்ந்திருந்திருக்கிறார் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிய வந்திருக்கு. அவரோட படங்கள் பார்த்தும் அவரோட பேர் நினைவெல்லாம் போகிறது இருக்கு இல்லையா, அது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். அப்போ என்ன பண்ணணும்னா, அவங்கள நினைக்கிற அளவுக்கு நம்ம ஏதாவது செய்துக்கிட்டே இருக்கணும். நம்ம திரையுலகம் செய்துக்கிட்டே இருக்கணுங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். அவரோட இந்த 100வது பிறந்தநாள் விழா இன்னும் 200வது பிறந்தநாள் விழாவாக நம்ம கொண்டாடணும். அது வரைக்கும் அது பயணப்பட்டுக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு வருஷமும் அது பயணப்பட்டுக்கிட்டே இருக்கணும். அதை நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தேவையான சில விஷயங்களை ஒரு ஃபேமிலி சார்ந்தவங்களோ இல்லை திரைப்பட பத்திரிகை தொடர்பாளர் யூனியனோட இணைந்தோ ஏதோ செய்கிறதுக்கு தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிறது என்னோடய வேண்டுகோள். அவருக்கு என்னுடைய புகழஞ்சலியும் மலரஞ்சலியும் நினைவஞ்சலியும். நன்றி.